நாட் ப்ரிஃபர் ஆனியன் இல்லையா, ஸோ அவங்களுக்கு யூ கேன் omit just lettuce அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டொமேட்டோ. இங்கே தான் நான் சொன்னேன் நம்ம ரெகுலர் டொமேட்டோவும் ரவுண்டா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது லஞ்ச் பாக்ஸ் காமிச்சிங்கன்னா நல்லா யூல் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட், நல்ல ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்துருக்கோமே. இல்லை சும்மா லைக் யூனோ அப்பளம் சிப்ஸோட சம்டைம்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோட பிரெட், கார்போஹைட்ரேட் இருக்கு, வெஜிடபிள் இருக்கு, ப்ரோட்டீன் இருக்கு சீஸ்க்கு. இட்ஸ் அ பேலன்ஸ்ட் ஃபுட் ஆக்சுவலி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம குக்கும்பர். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே சீஸ். நான் கொஞ்சமாக தான் போடுறேன், அவங்கவுங்க எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் டேஸ்ட். அண்ட் கெச்சப். அந்த இன்னொரு ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அது மேலே கெச்சப் ஆட் பண்ணேன். ஸோ மேலே அந்த பைண்டிங் இருக்கும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவன் சில்லி சாஸ் பிடிக்கிறவங்க சில்லி சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கிறது, நல்ல நல்ல பிராண்ட்ஸோடது. ஸோ எடுத்து மேலே நல்லா ஹாட்டாக இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ அந்த ஹீட்லேயே உங்களுக்கு சீஸ் மெல்ட் ஆகி இட் will all stick to each other. நல்லா ஸ்டிக் ஆயிடும் பாருங்க. யூ கேன் see now ரிமூவ் பண்ணுறேன். So it looks so colorful இல்லையா? Let's ஸோ இதோட கொஞ்சம் நீங்க சூப்போ இல்லை ஒரு சாலடோ இல்லாட்டி ஜஸ்ட் குழந்தைங்கன்னா சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆன் த சைட், பொட்டேட்டோ வெஜஸ் போட்டு கொடுத்தீங்க, ஒரு மில்க் ஷேக் ஒரு ஜூஸோட ஃபுல் மீல் இஸ் ஓவர். ஒரு சேஞ்சுக்கு நம்ம we don't try இல்லையா, இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ் போனால் இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ் தீஸ் டேஸ். அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும். ஸோ our sandwich is ready, OLT sandwich. இந்த சாண்ட்விச் பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது குக் பண்ணுறது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதோட குவிக் ரீகேப் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா பிரெட் ஸ்லைசஸ், வீட் பிரெட் எடுத்திருக்கேன் நான். ஃபில்லிங் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா OLT, ஆனியன், லெட்யூஸ், டொமேட்டோ, அப்புறம் கொஞ்சம் குக்கும்பர், மேயோனீஸ், கெச்சப் அண்ட் சீஸ். நீங்கள் வந்து பிரெட்டை கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேயோனீஸ் லேயர் பண்ணிவிட்டு அது மேலே லெட்யூஸ், ஆனியன், குக்கும்பர், அப்புறம் நம்ம சன்ரைஸ் டொமேட்டோஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே கெச்சப் போட்டு பிரெட் அதுக்கு சீஸ் கொஞ்சம் போட்டுட்டு அதர் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்து மேலே டாப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வெரி யம்மி சாண்ட்விச் ரெடி. ஸோ இந்த சாண்ட்விச் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நம்ம வரும் வாரங்களில் பார்க்கலாம். உங்களோட மேலான கருத்துக்களை கூட எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நாங்களுக்கு வரும் வாரத்தில் பண்ணி காமிக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சி பற்றி உங்கள்